பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாகுதல். மக்காவின் அருகில் ஹீரா என்ற ஒரு மலை உள்ளது. அந்த மலையில் ஒரு குகை உள்ளது. அந்த குகைக்கு மாவையும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று பல நாட்கள் தனிமையில் தவம் இருந்து இறைவனை வணங்கி துவா செய்தார்கள். மக்களுக்கு எப்படி நல்லது செய்வது, மக்களை தீமைகளை விட்டும் எப்படி தடுப்பது என்பன போன்ற விஷயங்களை சிந்தித்து கொண்டிருந்தார்கள். எப்பொழுது தண்ணீரும் மாவும் தீர்ந்து போகுமோ அப்பொழுது வீட்டிற்கு சென்று தண்ணீரையும் மாவையும் எடுத்துக்கொண்டு மீண்டும் மலைக்கு சென்று விடுவார்கள். ஒரு நாள் அந்த குகையில் நபி அவர்களின் 40ஆம் வயதில் ரபியுல் அவ்வல் மாதம் திங்கள் கிழமை ஃபஜருடைய நேரத்தில் ஹல்ரத் ஜிப்ரைல் அலைவசல்லம் அவர்கள் தோன்றி நபித்துவத்தின் நற்செய்தியை கூறினார்கள். மேலும் அல்லாஹ்வின் வேதத்தை கொண்டு வந்தார்கள். அதற்கு வஹி என்று கூறப்படும். பிறகு நபியே ஓதுவீராக என்று ஹல்ரத் ஜிப்ராயில் அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள். அக்காலத்தில் படித்து கொடுக்கின்ற பழக்கம் மிக குறைவாக இருந்ததால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எழுத படிக்க தெரியாது. உடனே ஹல்ரத் ஜிப்ரைல் அலைவசல்லம் அவர்கள் நபி அவர்களை தம் நெஞ்சோடு கட்டி அணைத்து வேகமாக அழுத்தி ஓதுவீராக என கூறினார்கள். அதற்கு நபி அவர்கள் நான் ஓதியவன் அல்லவா என கூறினார்கள். இவ்வாறாக ஹல்ரத் ஜிப்ரைல் அலைவசல்லம் அவர்கள் 3 தடவை கட்டி அணைத்து வேகமாக அழுத்தி ஓதுவீராக என கூறினார்கள். கடைசியாக ஹல்ரத் ஜிப்ரைல் அலைவசல்லம் அவர்கள் இக்ரா என்ற அத்தியாயத்தின் ஆரம்ப 5 வசனங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த வஹி இறங்கிய பிறகு நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பயமும் நடுக்கமும் ஏற்படலாயின. இருக்காதா என்ன? இந்த வஹியை கொண்டுதான் பல்லாயிரக்கணக்கான வழிகேடர்களை நேர்வழிப்படுத்த வேண்டும். பல்லாயிரக்கணக்கான மக்களை அல்லாஹ்வுடைய உண்மை அடியார்களாக மாற்ற வேண்டும். இது என்ன லேசான காரியமா? ஆகவே தான் நபி அவர்கள் மிக பதட்டத்துடனும் நடுக்கத்துடனும் வீடு திரும்பி தமது மனைவி அதிஜா அம்மையாரிடம் என்னை போர்த்து விடுவீர்களாக என கூறி ஹீரா குகையில் நடந்ததை கூறினார்கள். உடனே ஹல்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களுக்கு போர்வையை போர்த்தி தாங்கள் ஏன் பதறுகின்றீர்கள்? அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். ஏனென்றால் தாங்கள் தான தர்மங்கள் செய்கின்றீர்கள், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கின்றீர்கள், அனாதைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறீர்கள், விருந்தினரை உபசரிக்கின்றீர்கள், பிற மக்களின் சுமைகளை சுமக்கின்றீர்கள், ஆதரவற்றவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கின்றீர்கள். பிறகு ஏன் நீங்கள் பயப்பட வேண்டும்?